ஹாய். சேம் அதே ஆர்ட் ஆஃப் லேசினஸ் புக்கில் வந்து ஒரு லைன் இருந்துச்சு. என்னென்னா, ஒர்க் ஆன் யுவர் ஓன் ட்ரீம்ஸ், நாட் அதர் ட்ரீம்ஸ் அப்படின்னு. உன்னோட ஆசைக்கு நீ வேலை உன்னோட ஆசை, உன்னோட கனவுக்கு நீ வேலை பண்ண, அடுத்தவங்களுக்காக நீ வேலை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம நினைப்போம், வேலை பார்த்தா தான் எனக்கு காசு வருது. ஓகே, அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செலவு தான் பண்ணுறோம். அந்த காசை வச்சு நம்ம போய்ட்டு பேண்டலூன்ஸு, மேக்ஸு, நைக்கு, பூமா அப்படிங்கிற மாதிரி அந்த காசையும் செலவு பண்ணுறோம். நம்ம சாப்பாடு தங்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது போக ஆடம்பர செலவும் பண்ணுறோம், அத்தியாவசிய செலவும் பண்ணுறோம், தேவையில்லாத செலவும் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்காகவும் செலவு பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அந்த காசை சேர்த்து வச்சு அந்த காசை வச்சு நம்ம பிடிச்ச இது வந்து ஏதாச்சும் ஒன்றுனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒன்று பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் ஏதோ ஒன்று பண்ணி அதில் வர ரிட்டர்ன் வச்சுன்னா கூட நம்ம செலவு பண்ணலாம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அசட்டையும் நம்ம வந்து ஒரே அசட் டைம், அந்த டைமை வந்து அடகு வைக்கிறோம். அந்த அடகு வச்சு நாங்கள் அங்கே வேலை பார்க்குறோம், அதுக்கான காசு வருது, அந்த காசையும் நம்ம செலவு பண்ணிடுறோம். அப்போ எவ்வளோ சம்பளம் வந்தாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது. ஒன்றாந்தேதி வந்து 5ஆந்தேதி காலி ஆயிடுது. எனக்கு அவ்வளோ இஎம்ஐ, இவ்வளோ இஎம்ஐ, அதெல்லாமே ஒர்க் ஆன் த அதர் ட்ரீம்ஸ். நம்ம ட்ரீம்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணுறதே இல்லை. இன்னொரு டாபிக் முக்கியமாக இருக்கும், டோன்ட் வரி ப்ரோ, டோன்ட் வரி. அது வந்து என்னென்னா செமையாக சொல்லியிருக்காங்க. ஒரியிங் லவ்விங் ஏ லேசி பர்சன் பிகாஸ் லேசி பீப்புள் ஆர் நத்திங் எல்ஸ் டு எக்ஸப்ட் ஒரி. செமையாக சொல்லுவாங்க. சோம்பேறியாக இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஐயோ என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு நினச்சி சோம்பேறியாக இருந்தே அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்கவே முடியாது. இதுக்கு தான் வந்து ஒரு தமிழில் ஒரு புக்கு நான் படித்தேன். என்னென்னா, உட்காந்துருக்கிறவனுக்கு சேர் சொந்தம், ஓடுறவனுக்கு பாய் சொந்தம். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். உட்காந்துருக்கிறவனுக்கு சேர் சொந்தம், படுத்துருக்கிறவனுக்கு பாய் சொந்தம், ஓடுறவனுக்கு தான் உலகம் சொந்தம். கண்டினியூஸ் லேர்னிங்காக இருந்து நம்ம கண்டினியூஸ் லேர்னிங்காகவே இருந்துகிட்டே இருக்கோம்னா நமக்கு வந்து இந்த உலகமே சொந்தமாகவே இருக்கும். இந்த உலகமே சொந்தமாக இருக்கும். நம்ம எல்லாம் கற்றுப்போம், அடுத்து சுற்றி பார்க்கலாம், தைரியமாக இருக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ். இது இன்றைய தகவல்.